ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஆவணங்கள் இன்றி 26 ஆண்டுகளாக பஹ்ரைன் நாட்டில் தவித்த தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசுத்துறைச் சேர்ந்த 68 வயதான சுப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிட தொழிலாளியாக பஹ்ரைன் நாட்டிற்கு சென்றார். இடையில் இவரது பாஸ்போர்ட்டை வைத்திருந்த நபர் உயிரிழந்ததால் ஆவணங்கள் இன்றி நாடு திரும்ப முடியாமல் அங்கேயே சிக்கிக் கொண்டார். தனது 3 மகள்களின் திருமணத்திற்கு கூட வர முடியாமல் உழைத்து வந்த சுப்பு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உடல்நலக்குறைவால் பஹ்ரைனில் காலமானார். முறையான ஆவணங்கள் இல்லாததால் அவரது உடலை தமிழகம் கொண்டு வருவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உடனடியாக இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரது துரித நடவடிக்கையால் சட்ட சிக்கல்கள் களையப்பட்டு சுப்புவின் உடல் 26 ஆண்டுகளுக்கு பிறகு தாயகம் திரும்பியது. எங்கள் தந்தையை உயிருடன் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவரது உடலை சொந்த மண்ணிற்கு கொண்டு வர உதவிய அண்ணாமலை அண்ணனுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளோம் என சுப்புவின் மகள் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவாடானை வட்டம் அரசத்தூர் கிராமத்தில் வசிக்கும் சுப்பு மகள் நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பா எங்களுக்காக படித்து பெரியாளாக பஹ்ரைன் நாட்டுக்கு கட்டட வேலைக்காக சென்றிருந்தார்கள். சென்று 29 வருஷம் அங்கே இருந்தாங்க. இந்த ஆதாரங்கள் எதுவும் ரெனியூவல் பண்ணாதனால அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு முடியாத காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. உடம்பை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்களின் பேரில் செஞ்சோம். உதவியின் பேரில் எங்கள் அப்பா உடம்பை கொண்டு வந்து இன்றைக்கி இறுதிச் சடங்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களால நிறைய உதவி செஞ்சு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். இதனால் அவளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கோம். என் குடும்பத்தின் சார்பாக அவளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் அப்பாவோட உடம்பை பார்க்குறதுக்கு வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமலைனுக்கு ரொம்ப நன்றி. அவளுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம்.